second question, chalcogens belong to p block elements, give reason. Chalcogens na enna oxygen family la irukra ella elements ai chalcogens அப்படிட்டு சொல்லுவோம். இந்த chalcogens ஓட outer configuration என்னன்னா ns2 np4. இது வந்து ரொம்ப சிம்பிள். p block elements ன்னு ஏன் சொல்றோம்னா லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ்லாம் np ஆர்பிட்டல்ல என்டர் ஆகுறதுனால அது எல்லாத்தையுமே p block elements அப்படின்னு சொல்றோம். Next question, why does fluorine always exhibit an oxidation state of -1? இப்போ oxidation state அப்படின்னா என்னன்னா மைனஸ்ல ஒரு oxidation state இருக்குன்னா அந்த எலமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை ஒரு பாண்ட் உருவாகும் போது ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தா 1s2 2s2 2p5ன்னு இருக்குது. இப்போ இது 2p6ன்னு வந்துச்சுன்னா அது வந்து இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். ஸோ இட் நீட் எக்ஸாக்ட்லி 1 எலக்ட்ரான் டு அட்டைன் தட் இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்போயுமே -1 இருக்குது. மீன்ஸ் அதோட நீட் ஃபார் எலக்ட்ரான் வந்து 1. நெக்ஸ்ட், give reason for the anomalous behavior of nitrogen. Anomalous behavior of nitrogen அப்படின்னா என்னன்னா நைட்ரஜனை சுற்றி இருக்கிற எலமெண்ட்ஸை விட நைட்ரஜனோட பிஹேவியர் வந்து கெமிக்கலி ஆர் ஃபிசிக்கலி ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகுது. அதுக்கு ரீசன் வந்து அதோட சைஸ் ஸ்மாலராக இருக்கிறதும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டால்ஸ் இல்லாமல் இருக்கிறது. டி ஆர்பிட்டால்ஸில் வந்து வேலன்ஸ் ஷெல்லாக இருக்குது, ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் கெமிக்கலி இன்னட் நேச்சர் டியூ டு ஹை பாண்டிங் எனர்ஜி. ஹை பாண்டிங் எனர்ஜினா என்னென்னா நைட்ரஜன் ஆர் எனி எலமெண்ட் வந்து பாண்ட் ஆகுறதுக்குன்னு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்குது. இன்னொரு எலமெண்ட்டோடு சேர்றதுக்கு தேவையான எனர்ஜியை விட நைட்ரஜன் அதோடையே சேர்ந்து அந்த எலமெண்ட்டோடையே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எதோட சேர்றதுக்கு எனர்ஜி அது கம்மியாக தேவைப்படுதோ அந்த காம்பவுண்டு தான் அது வந்து உருவாக்கும். ஸோ தட் இன்னொரு எலமெண்ட்ஸோடு சேர்ந்து உருவாகிற காம்பவுண்ட்ஸ்க்கு எனர்ஜி ஹையாக தேவைப்படுறதுனால அது எந்த எலமெண்ட்டோடையும் பாண்ட் ஆகாமல் இருக்குது. இதுவுமே ஒரு அனாமலஸ் பிஹேவியர் தான். ஸோ இந்த ரீசன்ஸ்னால நைட்ரஜன் வந்து அனாமலஸாக பிஹேவ் பண்ணுது. மீன்ஸ் மற்ற எலமெண்ட்ஸை விட மற்ற எலமெண்ட்ஸோட கெமிக்கல் ஃபிசிக்கல் பிஹேவியரை விட இது வந்து டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட், what are interhalogen compounds? Give an example. Interhalogen compoundsனா ரெண்டு ஹாலஜன்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது இன்டர்ஹாலஜன் எலமெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து IF7. இதில் அயோடினும் ஒரு ஹாலஜன், ஃப்ளோரினும் ஒரு ஹாலஜன். இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸோ ஆர் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸோ அவங்க ஹாலஜன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே அவைலபிளாக இருக்கிறனால அவங்களுக்குள்ளேயே ஈஸியாக வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி காம்பவுண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், give the uses of helium. ஹீலியம் அப்படிங்கிறது ஒரு இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண ஒரு எலமெண்ட். இந்த மாதிரி இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேபிளான என்விரான்மெண்ட் உருவாக்குறதுக்கு இல்லை ஒரு ரியாக்ஷன் அப்போ ரொம்ப ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக்வைஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் டைவர்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் சப்ளைக்கு வந்து ஃபுல்லாக ஆக்சிஜனை டிபெண்ட் ஆகி இல்லாமல் மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜனை வந்து டைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே ஹீலியம் யூஸ் ஆகுது. அதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி இன்னட் அட்மாஸ்பியர் தேவைப்படுற இடத்துல இங்கே வந்து எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. கிரியோஜெனிக்ஸ்னால் வந்து a sort of
ரிசர்ச் பர்பஸ்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகிற எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம கவனிக்காத நேரத்தில் ஏதாவது ரியாக்ஷன் நடந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் கிடைக்காம போகும். அந்த இடத்துல ஹீலியம் கேஸஸ் ஆர் இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கிற எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு எந்த ரியாக்ஷனும் நடக்காது. நம்ம கண்ட்ரோலில் வந்து அந்த ரிசர்ச் இருக்கும். இந்த க்ரையோஜெனிக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா லோ பாய்லிங் பாயிண்ட், ஆல்சோ வந்து இதோட இன்னட் நேச்சர். நெக்ஸ்ட் ரொம்ப காமனான யூசேஜ் ஏர் பலூன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. லைக் ஹீலியம், ஆர்கானுமே வந்து ஒரு இனட் கேஸ். இது வந்து தெர்மலி ரொம்ப இன்னட்டான ஒரு எலமெண்ட்டு. ஸோ தட் இதை வந்து ஹாட் ஃபிலமெண்ட்ஸ்லையும் அப்புறம் லைஃப் லாங் ப்ரொலாங்ஸாக வர வேண்டிய ஃபிலமெண்ட் பல்ப்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ரேடியோ வால்வ்ஸ் அண்ட் டியூப்ஸ். இங்கேயுமே வந்து ஒரு இன்னட் அட்மாஸ்பியர் தேவைப்படுது, அதனால தான் ஆர்கன் யூஸ் பண்ணுறாங்க.
Why does fluorine always exhibit an oxidation state of -1? Fluorine is the most electronegative element. Fluorine ஏன் oxidation state -1ல இருக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ fluorine வந்து ஏன் ஒரு periodic tableல most electronegative element இருக்குன்னா அதுக்கு தான் வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது to attain the noble gas configuration. அதை attain பண்ணிட்டு அது வந்து ஒரு inert gas-ஆ மாறிடும். Every element in the periodic table வந்து அதோட inert gas configuration attain பண்றதுக்காக தான் எலக்ட்ரான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ரெடியூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணுது. ஸோ ஃப்ளோரின் வந்து அந்த inert gas configuration attain பண்றதுக்காக தான் அந்த ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அதுக்கு அந்த ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்றது தான் the oxidation state of the fluorine -1. So it gains 1 electron to attain noble gas configuration and shows -1 oxidation state. Give the reasons for the anomalous behavior of nitrogen. நைட்ரஜனை சுற்றி இருக்கிற எலமெண்ட்ஸை விட நைட்ரஜன் ஏன் டிஃபரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து அதோட சைஸ் ஸ்மாலாக இருக்குது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் d orbitals in the valence shell, high ionization energy and chemically inert nature due to high bonding energy. சைஸ் ஸ்மாலராக இருக்குன்னா அதோட அட்டாமிக் ரேடியை வந்து கம்மியாக இருக்குது. ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா இன்னொரு எலமெண்ட்டோட பாண்ட் ஆகிறதுக்கான கேரக்டர் வந்து நைட்ரஜனுக்கு கிடையாது. அது வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணும் பாண்ட் உருவாக்குறதுக்கு. அப்புறம் வந்து நைட்ரஜனில் d orbitals இல்லை. d orbitals இருந்தால் வந்து நிறையா டிரான்சிஷன் நடக்கும், எலக்ட்ரான் டிரான்சிஷன்ஸ். அது இல்லை. ஹை அயனைசேஷன் எனர்ஜி, டக்குன்னு வந்து நைட்ரஜன் அயனைஸ் ஆகாது. ஏன்னா அது அயனைஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. ஆல்சோ வந்து அது ஒரு பாண்ட் உருவாகிறதுக்கும் அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ தட் அது கெமிக்கலாகவும் இன்னட்டாக இருக்குது. இந்த மாதிரி கெமிக்கலாக இன்னட்டாக இருந்தால் என்ன ஆகும், எந்த எலமெண்ட்டோடையுமே வந்து பாண்ட் ஆகாது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்காது, புது காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நைட்ரஜனோட பிஹேவியர் வந்து அனாமலஸாக இருக்குது. What are interhalogen compounds? Give an example. 2 halogens சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உருவாக்குதுன்னா அதுக்கு பேர் தான் interhalogen compounds. ஹாலோஜன்ஸ் எல்லாமே வந்து inert gas configurationக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு சில எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணாவோ ஒரு சில எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணால் they would have attained the noble gas configuration. அதுக்காக தான் அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஈஸியாகவே பாண்ட் ஆகிக்குவாங்க. ஈஸியாக பாண்ட் ஆகிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து காம்பவுண்ட்ஸ் உருவாக்கிக்குவாங்க. அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் தான் interhalogen compounds. எக்ஸாம்பிள் வந்து IF7. இதில் iodine is a halogen and fluorine is also a halogen. Give the uses of helium. ஹீலியம் வந்து எங்கெல்லாம் வந்து inert atmosphere தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி ஹீலியம், மற்ற நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண எலமெண்ட்ஸையும் inert atmosphere தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இனர்ட்னா நாட் ஓன்லி கெமிக்கலி, தெர்மலி அண்ட் எலக்ட்ரிக்கலியும் அந்த எலமெண்ட்ஸ் வந்து இனர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல used with oxygen by divers to prevent bends. டைவர்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஜன் சப்ளை மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு தேவையான கேஸில் ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு மிக்சரை தான் ப்ரீத்திங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் as I said, inert atmosphere in electric arc welding. எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்கில் ஒரு inert atmosphere தேவைப்படுது, அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிரையோஜெனிக்ஸ்னால் ஒரு ஜெனட்டிக் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து
அந்த இடத்துல வந்து ஒரு இனர்ட்டான அட்மாஸ்பியர் கண்டிப்பாக வேணும். லைக் ஸ்டெரைல் அட்மாஸ்பியர், பயாலஜிக்கலி ஒரு ஸ்டெரைல் அட்மாஸ்பியர் வேணும்னா கெமிக்கலி வந்து ஒரு இனர்ட்டான அட்மாஸ்பியர் தேவைப்படுது. அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இது தெர்மலையும் வந்து ரொம்ப இனர்ட்டானது. ஸோ இட் ஹேஸ் அ லோ பாயிலிங் பாயிண்ட் which prevents the thermal conductivity around the elements. along with this common usage வந்து ஏர் பலூன்ஸை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆர்கன் இஸ் ஆல்சோ a noble gas configuration element. இது வந்து தெர்மலி ரொம்ப இனட்டாக இருக்குது, ரொம்பவே வந்து இன்சுலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஹாட் ஃபிலமெண்ட்ஸ்லேயும் இங்கே வந்து ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடேஷன்னா என்ன, நம்ம வந்து ஃப்ளோரின் கொஸ்டினில் பார்க்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் gives the need of the electron of an element. ஒரு எலமெண்ட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்கிறோம். ஸோ ஆக்சிடேஷனுங்கிறது என்னது, எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஆர் லூஸ் பண்ணி அதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை எடுத்துக்கிறதுக்கு. பட் ஆர்கான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணிட்டனால இது வந்து அந்த ஆக்சிடேஷன் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணாது, எந்த எலமெண்ட்டையுமே அப்ரோச் பண்ணாது. ஸோ தட் இங்கே வந்து ஆக்சிடேஷன் நடக்கவே செய்யாது. அந்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்காமல் இருக்கணுன்ற ஒரு இடத்துல ஒரு ஹாட் ஃபிலமெண்ட்ஸில் வந்து ஆர்கான் யூஸ் பண்ணுறாங்க. It is also used in radio valves and tubes. They too need an inert atmosphere. So they are using argon in radio valves and tubes. What is the hybridization of iodine in IF7? Give its structure. IF7 அப்படிங்கிறது ஒரு interhalogen compounds, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. அதோட hybridization வந்து sp3d3 hybridization. இதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடைசேஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் sp3d3ங்கிற ஹைப்ரிடைசேஷனுக்கு பென்டாகானல் பைபிரமிடல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு வந்து இதுதான் கிடையாது. தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ் வேர் இதே வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து வேறு ஸ்ட்ரக்சர் வரும். பட் இங்கே IF7ஓட ஸ்ட்ரக்சர் பென்டாகானல் பைபிரமிடல். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அமோனியா மாலிக்யூல். இங்கே வந்து அமோனியா மாலிக்யூலோட ஷேப் வந்து பிரமிடல். NH பாண்டோட லென்த் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங். bond angle வந்து 107 degree and nitrogen has one lone pair of electrons. One lone pair of electron என்னது, pair ஆகாம இருக்கிற electrons இருக்கு. Then what are the uses of nitric acid? இது வந்து just நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின் தான், கான்செப்ட் எதுவும் இல்லை. It is used in the preparation of aqua regia, in photography and in the manufacture of explosives. List the uses of phosphine. Phosphine is used for formation of smoke screens and in home signal. Write the preparation of bleaching powder. So bleaching powder oda chemical name வந்து calcium hydroxide. இதோட preparation வந்து calcium hydroxide plus chlorine gives calcium hydroxide வந்து bleaching powder ஓட நேம் கிடையாது. அது வந்து bleaching powder ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரியாக்டன்ட். ஸோ இங்கே calcium hydroxide and chlorine ரியாக்ட் ஆகி bleaching powder ப்ளஸ் வாட்டரை நமக்கு ப்ராடக்டாக கொடுக்குது. இங்கே வந்து வாட்டர்ன்ற பை ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிறோம். வாட் ஆர் த allotropic ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர்? allotropic ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா, இப்போ கார்பனில் வந்து நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் கிராஃபைட் இருக்குது, கிராஃபீன் இருக்குது, ஆல்சோ நார்மல் கார்பன் இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் தான், ஆனால் அதோட
ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபர் ஆகிறத பொறுத்து அதோட ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட ஃபார்மேஷன் பொறுத்து அது வேறு வேறு ஃபார்மில் இருக்கிறது தான் வந்து அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குன்னா கிறிஸ்டலைன். இது இந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் ரோம்பிக் சல்ஃபர் அண்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அமார்ஃபஸ் சல்ஃபரில் வந்து பிளாஸ்டிக் சல்ஃபர், மில்க் ஆஃப் சல்ஃபர் அண்ட் கொலாய்டல் சல்ஃபர் இருக்குது. நெக்ஸ்ட், what are the uses of sulfur dioxide? Sulfur dioxide is used to bleach hair, silk and wool. So bleaching industry use பண்றாங்க. Next, it is used for disinfecting crops and plants in agriculture. Cropsல வந்து இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ளீச்சிங் இண்டஸ்ட்ரியிலையும் சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் interhalogen compounds. இப்போ வந்து நம்ம interhalogen compoundsோட டெஃபினேஷன் சொல்லும்போது ஹாலஜன்ஸ் அதுக்குள்ளேயே வந்து காம்பவுண்ட்ஸ் உருவாக்கிக்கிறதா interhalogen compoundsனு சொல்கிறோம். இதில் வந்து இந்த AXல ரெண்டுமே வந்து ஹாலஜன் தான். அதில் ஒரு ஹாலஜன் interhalogen காம்பவுண்டில் மெயின் எலமெண்ட்டாக ஒரு ஹாலஜனும் அதை சுற்றி வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மற்ற எலமெண்ட்ஸையும் அந்த எலமெண்ட்ஸோட நம்பர்ஸையும் பொறுத்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் interhalogen காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து AX டைப்பில் லீனியர் டைப்பில் வந்து அது sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. இந்த sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்கிற லீனியர் interhalogen காம்பவுண்ட்ஸில் 1 bond pair and or 3 lone pairs இருக்கு. நெக்ஸ்ட் வந்து T-shaped interhalogen compoundsல sp3 dehybridization 3 bond pairs and 2 lone pairs இருக்கு. நெக்ஸ்ட் வந்து AX5 அப்படின்னு இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்ல இருக்கு. இந்த ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்பில் இருக்கிற இந்த காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3T2. இந்த காம்பவுண்ட்ஸில் வந்து 5 bond pairs and 1 lone pair இருக்குது. நெக்ஸ்ட், பென்டகானல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். இந்த பென்டகானல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம IF7ல பார்த்தோம். இந்த பென்டகானல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சரோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3D3. இதில் வந்து 7 bond pairs and 0 lone pairs இருக்குது. மீன்ஸ் அதில் லோன் பேர்ஸே இல்லை. நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் when ammonia reacts with excess chlorine? So when ammonia reacts with excess chlorine, it forms the explosive called nitrogen trichloride. அதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து 2NH3 plus 6Cl2 gives 2NCl3 plus 6HCl. What is phosphorescence? இந்த phosphorescence அப்படிங்கிறது compound of phosphorus. இதை வந்து white phosphorus அப்படின்னு சொல்லலாம். The white phosphorus undergoes slow spontaneous oxidation in air and gives a greenish yellow glow visible in the dark. This is called fluorophorescence. ஸோ இதுக்கு வந்து டார்க்கில் க்ளோ ஆகுற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ தட் இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ்க்கு ஃபாஸ்போரசன்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. How is phosphine prepared? Phosphine is prepared by treating white phosphorus with sodium hydroxide in an inert CO2 atmosphere. இதை நம்ம ரியாக்ஷன்ஸாக பார்த்தோன்னா P4 plus NaOH plus H2O gives 3NaH2PO2 plus PH3. இந்த PH3 தான் ஃபாஸ்ஃபைன். இங்கே மெயின் ப்ராடக்ட் வந்து NaH2PO2 இருந்தாலும்
இந்த ரியாக்ஷனோட பை ப்ராடக்டான ஃபாஸ்பைன் தான் நமக்கு தேவை. ஸோ தட் ஃபாஸ்பைன் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வெறும் பை ப்ராடக்டாக தான் கிடைக்குது. Write about bleaching action of chlorine. Chlorine produces nascent oxygen from the reaction H2 plus Cl2 ல வந்து நமக்கு HCl and HOCl கிடைக்குது. இதை நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும்போது இந்த HOCl வந்து HCl plus ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து nascent ஆக்சிஜன் சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, O2 ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த நோபல் கேஸ் கான்சன்ட்ரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்காக இட் வில் பி மூவிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் கெமிக்கலி ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். அந்த ரியாக்டிவிட்டி தான் வந்து அந்த கலராக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து கலர்லெஸ் ப்ராடக்ட்ஸாக மாற்றுது. ஸோ the nascent oxygen oxidizes coloring matter to colorless product. The bleaching is permanent. ஸோ இந்த nascent oxygen தான் குளோரினோட ப்ளீச்சிங் ஆக்ஷனுக்கு காரணம். Explain the manufacture of chlorine by Decaun's process. இப்போ குளோரின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்கும். அதில் இந்த HCl வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கொண்டு வர ப்ராசஸ், குளோரின் கொண்டு வர ப்ராசஸ் பேர் வந்து டெகான்ஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக pumice stones soaked in cuprous chloride at about 723. இந்த கண்டிஷனில் இந்த ரியாக்ஷனை இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு குளோரின் கிடைக்குது. This process is called as Decaun's process. Write about the bleaching action of sulfur dioxide. நம்ம வந்து குளோரினோட ப்ளீச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏன் வருதுன்னு பார்த்தப்ப nascent ஆக்சிஜன் வந்து அந்த ப்ளீச்சிங்கை செய்து ஒரு பெர்மனண்ட்டான சேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து in water SO2 bleaches wool silk, sponges and straw by its reducing property. SO2 plus 2H2O gives H2SO4 plus 2H. The colored substance is reduced to a colorless product. அந்த nascent ஆக்சிஜன் என்ன பண்ணுச்சுன்னா அதோட ஆக்சிஜன் அந்த ரிமைனிங்காக இருக்கிற அந்த ஒரு ஆக்சிஜனை வச்சு ஆக்சிடைசிங் பண்ணி ப்ளீச்சிங் ஆக்ஷனை கொண்டு வந்துச்சு. இங்கே SO2 வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி மூலமாக கலர்டு சப்ஸ்டன்ஸை கலர்லெஸ் ப்ராடக்டாக மாற்றுது. நெக்ஸ்ட், ரைட் அபவுட் த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடோட ஒரு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியை ஒரு ரியாக்ஷனில் நம்ம இங்கே எழுதலாம். SO2 reduces chlorine to hydrochloric acid. ஸோ இங்கே SO2 வந்து SO2 குளோரினோட ரியாக்ட் ஆகி இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ SO2 plus 2H2O plus Cl2 gives H2SO4 plus 2HCl. Show that sulfuric acid is an oxidizing agent. இப்போ வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ஏதோ ஒரு காம்பவுண்டை ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஹியர் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்சிடைசஸ் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. இங்கே ஜஸ்ட் கார்பனாக இருந்தது, சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகி இங்கே கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு. ஸோ வெறும் கார்பனாக இருந்தது ஆக்சிஜனேட் ஆகி தான் கார்பன் டை ஆக்சைடு ஆகிருக்கு. இந்த ஆக்சிடைசனை பண்ணது யார்? சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ தட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். What are the properties of interhalogen compounds? Interhalogen compoundsல வந்து சென்ட்ரல் ஆட்டம் வந்து லார்ஜர் ஹாலஜனாக இருக்கும். நம்ம வந்து
interhalogen compounds ஓட structure and hybridization பார்க்கும்போது இப்போ லீனியரில் வந்து AX3 இருந்துச்சு, அந்த IF7ல வந்து AX7 இருந்துச்சு. ஹியர் அயோடின் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்குது, அதை சுற்றி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சுற்றி இருக்கிற மற்ற ஹாலஜன் எலமெண்ட்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ தே ஃபார்ம் பிட்வீன் டூ ஹாலஜன்ஸ். ஃப்ளூரின் cannot be central atom, ஏன்னா அந்த ஹாலஜன் ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்ளூரின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து சின்னதாக இருக்கும். ஸோ தட் அதனால் வந்து சென்ட்ரல் ஆட்டமாக ஆக்ட் பண்ண முடியாது. தே கேன் அண்டர்கோ ஆட்டோ அயனைசேஷன் அண்ட் தே ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மோஸ்ட் ஆஃப் த ஹாலஜன்ஸ் வந்து ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ப்ரூவ் தட் nitric acid is an oxidizing agent and nitrating agent. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? ஒரு எலமெண்ட்டை இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்த மாதிரி நான் சியாக இருந்தது வந்து அது சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகி CO2 மாதிரி இருக்குது. ஸோ அந்த சியில் வந்து O2 ஆட் ஆகிருக்கு. லைக் தட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா ஒரு எலமெண்ட்டில் வந்து நைட்ரஜனை வந்து ஆட் பண்ணுறது நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இங்கே நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடைசஸ் நான் மெட்டல்ஸ் சச் அஸ் கார்பன். என்ன ப்ராசஸ் மூலமாக அது நடக்குதுன்னா C+4HNO3 gives CO2 + 4NO2. சேம் லைக் சல்ஃபியூரிக் ஆசிட், இங்கே நைட்ரிக் ஆசிடும் சியை வந்து CO2 சேஞ்ச் பண்ணியிருக்கு. as a nitrating agent இங்கே it nitrates organic compounds by replacing hydrogen with NO2 plus ion. For example, இங்கே பென்சின் இருக்குது, பென்சின் C6H6 பென்சினை வந்து நம்ம நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது அது C6H5NO2 ப்ளஸ் வாட்டராக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஹியர் இங்கே பென்சினில் வந்து NO2 ஆட் ஆகி ஒரு நைட்ரேட்டிங் காம்பவுண்டாக இதை மாற்றிருக்கு. What type of hybridization occurs in BR5 and BRF3? இங்கே வந்து structure hybridization of interhalogen compoundsல பார்த்தோன்னா நமக்கு AX5 அப்படிங்கிற ஹைப்ரிடைசேஷன் ஆர் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு sp3d2 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. அண்ட் BRF3 AX3 அப்படின்னு இருந்ததுக்கு வந்து நம்ம லீனியர் ஹைப்ரிடைசேஷன் தான் பார்த்தோம். பட் ஹியர் sp3d ஹைப்ரிடைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ இங்கே BRF5 அப்படிங்கிறது sp3d2 ஹைப்ரிடைசேஷன், BRF3 அப்படிங்கிறது ஒரு sp3d ஹைப்ரிடைசேஷன். Reduce the oxidation number of oxygen in hypofluorous acid. இங்கே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே ஃப்ளோரினுக்கு வந்து -1, ஹைட்ரஜனுக்கு வந்து +1. ஸோ தட் இங்கே ஆக்சிஜனோட கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா +1 ஆஃப் ஹைட்ரஜன், x ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் -1 ஆஃப் ஃப்ளோரினோட ஈக்குவேஷன் ஈக்குவல்ஸ் டு 0. இதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது x is equal to 0. So that oxygen has oxidation number 0 in hypofluorous acid. Why does fluorine not show positive oxidation state? So எதுக்கு oxidation state அப்படிங்கிறது நமக்கு தேவை? To tell how much oxygen a compound or element need or how much they need electrons. அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எலக்ட்ரான் தேவைங்கிறத சொல்லணும், ஆர் எவ்வளோக்கு ஆக்சிஜன் தேவைங்கிறத சொல்லணும். இங்கே நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோன்னா ஃப்ளோரினுக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. ஸோ it is the most electronegative element and has no d orbital in its valence shell. Therefore it does not show positive oxidation state. நம்ம ஃப்ளோரினோட மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1.
-1 எதை குறிக்குன்னா அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வேணும். இப்போ +1 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணான்னு அர்த்தம். இங்கே பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் அதுக்கு வேண்டான்னு சொல்லுது. அப்படி ஃப்ளோரின் சொல்லாது. that needs electron, so it always shows -1 oxidation state. Why are interhalogen compounds generally strong oxidizing agents? இங்கே interhalogen compounds ஓட அதில் வந்து சென்டராக ஒரு ஹாலஜன் லார்ஜர் ஹாலஜன் எலமெண்ட் இருக்கும். அதை சுற்றி வந்து அந்த சென்டர் எலமெண்ட்டை விட சின்னதாக இருக்கிற ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த பெரிய ஹாலஜன் எலமெண்ட்டை சுற்றி இருக்கும். So the source chapter states that interhalogen compounds are stronger oxidizing agents. Their central halogen and polar XY compounds contribute to their reactive nature. அந்த சுற்றி இருக்கிற ஹாலஜன் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இன்னொரு எலமெண்ட்டுக்கு தேவைன்னா டக்குன்னு வந்து அதோட பாண்டை இங்கேருந்து பிரேக் பண்ணிட்டு போய் இன்னொரு எலமெண்ட்டோட ஜாயின் ஆகி ஸோ இட் நீட்ஸ் அன் இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன். அது எங்கே சீக்கிரம் கிடைக்குதோ அதை போய் அது பாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் தான் சுற்றி இருக்கிற ஹாலஜன் எலமெண்ட்ஸோட பாண்ட் வந்து ஆர் வீக்கர் ஸோ தட் அண்ட் ஆல்சோ தே ஆர் வெரி அவைலபிள். அதனால தான் வந்து they are making a strong oxidizing agent. Compare chlorine and sulfur dioxide as bleaching agents. இது நம்ம previous questionsலே பார்த்தோம். Chlorine bleaches by oxidation through nascent oxygen and bleaching is permanent. SO2 bleaches by reduction in the presence of water, so its bleaching action is generally temporary. So comparing to the bleaching action of chlorine, the bleaching action of SO2 is generally temporary. That's it. These are all the 30 questions. Some conceptual based and application based questions in P block elements part 2. Thank you.